சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 27. கொள்ளவே பாசிடைய ராகுமாகும் குருவைநெல் பச்சரிசி தானுமாகும் மெல்லவே ஆவின் பால் தண்ணீர் பொங்கி மெய்ஞானம் வேணுமென்று விரும்பி நீயும் தள்ளவே நித்தமொரு நோங்கொள்ளு தப்பாமற் பசிதானும் தளர்ந்து போகும் வில்லவே யோகமதை விரும்பி பாரு மெய்ஞானி என்று வெளி. இந்த பொருள் கற்ப முறை நீ எடுத்துக்கொள்ள வேண்டியது பாசிப்பயறு, குருவை நெல், ஒரு வகை நெல் மற்றும் பச்சரிசி ஆகியவற்றை மெதுவாக பசுவின் பாலில் பொங்கி மெய்ஞானம் வேண்டும் என்று விரும்பி நீயும் தினமும் ஒருவேளை மட்டும் உணவாக கொள். தவறாமல் பசியின் வேகம் தளர்ந்து போகும். இப்படி யோக மார்க்கத்தை விரும்பி பழகி பார்த்தால் நீ மெய்ஞானி என்று இவ்வுலகில் வெளிப்பட்டு வரலாம். பாடல் 28. ஏறலாம் ஆயிரத்தெட்டிதழும் தோணும் என் மகளே அமுதமுந்தான் குமுளிவாயும் மாறலாம் விந்துவது கட்டிப்போகும் அசையாத மணிபூரக மடங்கி நிற்கும் பாரலாம் பருமணியாய் வலுத்து போகும் பச்சைமையில் உந்தனுக்கு பகர்ந்து ஈவார் நேரலாம் பரகெதியும் உனக்கு கிட்டும் நித்தியமும் அமுதந்தான் உன்னை. இந்த பொருள் இந்த முறையால் நீ ஏறிச் செல்லலாம். 1008 இதழ்களும் சகசிராரமும் உனக்கு தோன்றும். என் மகனே அமுதமானது குமிழி போல உள்ளே பாய்ந்து வரும். உடல் முழுவதும் விந்து சக்தி கட்டுப்பட்டு போகும். அசையாத மணிபூரக சக்கரம் அடங்கி நிலைத்து நிற்கும். உடல் முழுவதும் பெரிய மணி போல உறுதியடைந்து வலுக்கும். பச்சை மயிலானவன் உனக்கு உபதேசம் செய்வான். நேராக பரகதி உனக்கு கிடைக்கும். தினமும் நீ அமுதத்தை உண்பாய். பாடல் 29. ஏறலாம் ஆயிரத்தெட்டிதழும் தோணும் என் மகனே அமுதமுந்தான் குமுளிவாயும் மாறலாம் விந்துவது கட்டிப்போகும் அசையாத மணிபூரக மடங்கி நிற்கும் பாரலாம் பருமணியாய் வலுத்து போகும் பச்சைமையில் உந்தனுக்கு பகர்ந்து ஈவார் நேரலாம் பரகெதியும் உனக்கு கிட்டும் நித்தியமும் அமுதந்தான் உண்ணல. இந்த பொருள் இந்த யோக கற்ப முறையால் நீ உச்ச நிலைக்கு ஏறிச் செல்லலாம். 1008 இதழ்களும் சகசிரார கமலமும் உனக்கு தோன்றும். என் மகனே அமுதமானது குமிழி போல உள்ளே உடலினுள் பாய்ந்து வரும். உடல் முழுவதும் விந்து ஆற்றல் சக்தி கட்டுப்பட்டு போகும். அசையாத மணிபூரக சக்கரம் 3வது சக்கரம் அடங்கி நிலைத்து நிற்கும். உடல் முழுவதும் பெரிய மணி போல உறுதியடைந்து வலுக்கும். பச்சை மயிலானவன் முருகன் உனக்கு உபதேசம் செய்வான். நேராக பரகதி உயர்ந்த நிலை உனக்கு கிடைக்கும். தினமும் நீ அமுதத்தை யோக நிலையில் கிடைக்கும் அமிர்தத்தை உண்பாய். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.